என் வீட்டு மனுஷனுக்கு எறானா ரொம்ப பிடிக்குங்க. அது குழம்பாவோ வறுவலாவோ தொக்காவோ எப்படி செஞ்சாலும் ஒரு பிடிப்பாரு. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நாட்டு கத்திரிக்காய் போட்ட குழம்புனா ஒரு பிடிச்சி சாப்பிடுவார். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் தாளித்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்தேங்க, நீங்கள் வெட்டியும் போட்டுக்கலாம். என் வீட்டு மனுஷன் பக்கத்தில் இருந்து எங்கள் பாட்டிலாம் அம்மியிலே அரைச்சி சேர்ப்பாங்கன்னு கமெண்ட் வேறு. கூட மசாலா சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் அவங்க பாட்டி அம்மியிலே அரைச்சி சேர்ப்பாங்களாம். 10 ஊருக்கு மணக்குமா. அது என்னவோ உண்மைதாங்க. அந்த கைமணம் நமக்கு வர்றதில்லை. கத்திரிக்காவை மட்டும் அவர் சொன்ன மாதிரி 4 நாளாக வெட்டி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலரி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் மண்சட்டியாக இருக்கவே சூப்பராக குழம்பு கொச்சி வந்துடுச்சுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படி தகன்னு வீடே மணக்கும். அந்த சமயத்தில் ஒரு இறால் அள்ளி கொட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ இறா வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாங்க. போட்டு 2 கலரினீங்கனாலே போதும். அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்காதீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகுமே கூட மண்சட்டியாக இருக்கவே இது தகன்னு அந்த கொதிப்பு அடங்கவே அடங்காது. இந்த சூட்லேயே இறா வெந்துடும். ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொல்லுவார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.